வாழ்க்கையானது கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு வரைக்கும் நம்ம வாழ போகிறதில்ல, 150 வயசு வரைக்கும் வாழ போகிறதில்ல. ஏன்னா ஒரு 80, 85, 90 வயசு வரைக்கும், 90 தாண்டினால பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய அனுகிரகம். அவருடைய ஏஜ் இன்னைக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த வயசில் இருக்கிறோன்னு பாருங்கள், எவ்வளோ வயசு தான் நம்ம வாழ போகிறோன்னு பாருங்கள். எவ்வளோ வயசு வரைக்கும் வாழ போகிறது சிறப்பாக வாழலாம் இல்லை, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் வாழலாம் இல்லை, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழலாம் இல்லை, மற்றவங்களை பற்றி பேசாமலே வாழலாம் இல்லை. நீங்கள் உங்களை பற்றி யோசிங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிங்க, உங்களுடைய நலனை பற்றி யோசிங்க, உங்களுடைய வளர்ச்சி பற்றி யோசிங்க. உங்களை பற்றியும் யோசிக்கும் போது மற்றவங்களை பற்றியான எண்ணங்கள் வராது. மற்றவங்களை பற்றியான எண்ணம் வராத போது நமக்கு பொறாமை என்கின்றது வராது. நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கும் போது அப்போ அது செல்ஃபிஷ் இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது அது செல்ஃபிஷ் அல்ல. என்னை பற்றி நான் யோசிக்கும்போது நான் வளரணும், நான் ஜெயிக்கணும், நான் சம்பாதிக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னா நான் சம்பாதிக்கணும், என்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னா நான் அடுத்த கட்டத்துக்கு வளரணும். நான் வளரும்போது நாம் வளருவோம் என்று தெரிந்தால் ஏங்க அந்த யோசனை தானே நல்லது. நான் வளர்ந்தா என்னை சுற்றி இருக்கிறவங்க வளருவாங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க வளர்ந்தா நாம் வளர்ந்துட்டோன்னு தானே அர்த்தம். இது புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமாக வாழலாம், பிரம்மாண்டமாக வாழலாம்.